மாஸ்டர் செக்கப்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிபிசி அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரியறதெல்லாம் வந்துருது. கிட்னி எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருது. லிவர் எப்படி இருக்குன்னு தெரியறதுக்கு லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்றோம், அதுவும் தெரிஞ்சிருது. ஆனா லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது மட்டும் ஏன் காமனா எல்லாருக்கும் பண்றது இல்ல? ஹார்ட் கூட பாத்தீங்கன்னா இசிஜி, எக்கோ அப்படிங்கறதெல்லாம் பண்ணிடுறோம். பட் லங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ஏன் காமனா எல்லாருக்கும் பண்றது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நம்ம நடக்கிறோம், 1 மாடி 2 மாடி ஏறுறோம், ஒரு 100 மீட்டர் மூச்சு இறைக்காம ஈஸியா எங்களால நடக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்திலேயே வந்து லங்ஸ் பெருசா பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. இந்த மூச்சு இறைக்காம இருக்கிறதுக்கு லங்ஸ் கூட ஹார்ட்டும் கண்டிப்பா பாதிப்பு ஏற்படாம இருக்கணும். பட் காமனா லங்ஸ் வர்சஸ் ஹார்ட் அப்படின்னு பார்க்கும்போது காமனா பாதிப்பு ஏற்படக்கூடியது பார்த்தோம்னா ஹார்ட் தான். அது வந்து ரெகுலர் மாஸ்டர் செக்அப்ல வந்தது, இசிஜி, எக்கோ அப்படின்ட்டு. லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா சில பேருக்கு மட்டும் தான் தேவைப்படும், எல்லாருக்குமே தேவைப்படாது. இப்போ எக்ஸ்ரே பார்க்குறோம், எக்ஸ்ரேல சில மாறுபாடுகள் தெரியுது, லங்ஸ்ல சில இடங்கள்ல அந்த ஒயிட் பேச்சஸ் அப்படிலாம் தெரியுது அப்படிங்கிற பட்சத்துலயோ, ஆஸ்மா ரொம்ப நாளா இருக்கு, நைட் ஆனாலோ விடிய காலையிலயோ பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வர இருமல், கண்டினியூஸா காஃப் வந்துட்டு இருக்கு, இல்ல சவுண்டான பிரீதிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆஸ்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவங்களுக்கு ரொம்ப நாளா இந்த பிரச்சனைகள் இருந்தாலும், ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறவங்க, வருஷக்கணக்கா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துலயோ, இல்ல சிறு வயதிலேயே சின்ன வயசுலயே டிபி வந்திருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மட்டும் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட், அது மட்டும் இல்லாம வேற சில டெஸ்ட்கள்லாம் இருக்கு, அந்த டெஸ்ட் எல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ காமன் பாப்புலேஷன், நான் சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இல்லாதவங்களுக்கு லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தட் இஸ் வை மாஸ்டர் செக்அப்ல செஸ்ட் எக்ஸ்ரே அதை தவிர்த்து ஸ்பெசிஃபிக் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வரது கிடையாது. சின்ன வயசுல டிபி வந்திருந்தாலோ, ஆஸ்மா இருந்திருந்தாலோ, ஸ்மோக்கிங் ரொம்ப அதிகமா பண்றவங்களா இருந்தாலோ, இல்ல கொஞ்ச தூரம் நடந்தாலே நமக்கு வந்து மூச்சு இறைப்பு அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு பண்ணலாம். இன்னொரு ஸ்பெசிஃபிக் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்ல ரொம்ப அதிகமா கொரட்டை விடுறவங்க, ஸ்னோரிங் அதிகமா இருந்துட்டு அடுத்த நாள் காலையில ஸ்னோரிங்னால டே ஃபுல்லா டயர்டா இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் லங் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் பண்ணலாம்.